ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிற இடங்களில் கண்கள் கூடி தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தேவன் மத்தியில் வளர்ந்த காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் மாதத்தின் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவன் மத்தியில் வளர்ந்த காரியங்களை செய்யும்படியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுப்போமா. அப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீதியுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நித்திய பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரகபா ரதுரா பலதரா ஷக்கரா பலதுரி மினதானா லிமனா துரி கந்தரா தரதுரி விஷக்கரா தரதுரி மினதுரி மினாதே லிமனா துரவன் சீனனா துரவன் தீனனா கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தேவன் மத்தியில் வளர்ந்த காரியங்களை செய்யும்படியாய் தேவன் நம்மோடு பேசும்படியாய் இதனால கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பிராமணியில் மாசம் முடிகிற சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் நமத்தில் வந்திருக்கிறார். அம்மாவில் துதிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இதனால ஒப்பு கொடுக்குமா கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தேவன் மத்தியில் வளர்ந்த காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கணிப்பணி கூட பாதுகாத்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தில் எங்கிருந்தாலும் இருக்கிற இடங்களில் அவர் ஆராதிக்கும்படியான விரும்பி நமக்கு தந்திருக்கிறார். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ராஜா பிரதனாலே எங்கள் கல்விகளை பரிசுத்தப்படுத்துகிற சர்வவல்லமையுள்ள தேவனே பிரதனாலே எங்களுக்கு செய்து கொடுத்தவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருதயங்களில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவர். நம்மத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. நல்லவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நல்லவர் நீங்க நல்லவரப்பா. உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசுவை நோக்கி பார்த்தவர் முகங்கள் பிரகாசமடைந்தது. அவர் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த காலத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது உங்களுடைய முகம் பிரகாசமடையும். ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சர்வவல்லமையுள்ள அவர் நமத்தில் வந்திருக்கிறார். நம்ம துணாவை கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் தேவன் நம்ம இருதயத்தில் அவர் வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் கொடுக்கும். கர்த்தர் நம்மோடு ஈடுபடுவாராக. ஹல்லேலூயா. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. மீட்கப்பட்டே திரு ரத்த
எங்களை படைத்த தெய்வம் அந்த நாளை எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளில் ஒரு சமூகத்தில் இருக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தீர்கள். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுவா, எங்களோடு நீங்கள் பேசுங்க. நமக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வார்த்தைகள் ரோஜனமாக இருக்கும். தேவனே இடத்தில் சீக்கிரம் சார் சமுதிரம் கொடுக்கும் விஸ்வநாமத்துக்கு நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பரப்போட விஸ்வநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபெறுவாராக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த மாதங்கள் நம்மை கணினி போல பாதுகாத்து இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய சமூகத்திலே அவர் ஆரம்பிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் கர்த்தரை குடும்பத்தோடு இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் நாம் எங்கே 2-3 பேர் ஒருமித்து கூடுகிறோமோ அந்த மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவர், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற இடத்தை அவர் பார்ப்பதில்லை. எந்த இடத்திலிருந்து கர்த்தர் உண்மையாய் நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை கணிமணி மூலம் பாதுகாப்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு, அவர் நம்மை ஆதரிப்பார். இந்த மாதத்தில் நம்ம இருக்கிற எல்லா பாரங்களையும் அவர்கள் வைத்து விடுவோம். அவர் நம்மை ஆதரித்து நம்மை பாதுகாத்து நடத்துவார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாளிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அதிகமாய் சங்கீதங்களை அந்த நாட்களில் மாதங்களில் அதிகமாக சங்கீதங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு சங்கீதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. யாரா? கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், கர்த்தரை விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் நாளில நம்ம அது போல ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருடைய பரிசுத்தநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்கிறான், இது ஆசாபின் சங்கீதமாய் இருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி சங்கீதத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவஜனமாய், அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆபத்து வரும்போது மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்ல, கர்த்தரை கூப்பிடுவதில்லை. அனுதினமும் கர்த்தரை கூப்பிடுகிற பிள்ளைகளாய், அனுதினமும் நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய ஆபத்திலே கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை பாதுகாத்து நடந்தவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பை நோக்கி சொல்லி நாம் பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட கொண்டு நம்முடைய சமூகத்தில் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய், இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிப்பார். கர்த்தர் எப்படி விடுவிப்பார்? நம்ம ஆபத்து வரும்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நாம் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. நம் கூப்பிடுகிற, நம் ஜெபிக்கிற, நம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு கர்த்தர் செவிசாய்த்து நமத்தில் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபத்து நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டவர்கள் தேவன் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிறார்கள், தேவன் கூப்பிட்டவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்று சொல்லி ஒரு சிலவர்கள் குறித்து நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆபத்து வரும்போது மனிதனை தேடி போகிறோமா, உலகத்தின் காரியங்களை தேடி போகிறோமா? அல்ல, கர்த்தரை மாத்திரம் தேடி நம்ம போகும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாளிலே கர்த்தர் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலக பிடித்து ஜெபிக்க, உலக பிடித்து நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது இறுதி
கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபத்து நேரத்திலே நம்ம கூப்பிடுகிறவர்களாக இல்ல, அனுதினமும் நமக்கு அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் முன்னின்று யுத்தம் செய்து, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து, கர்த்தர் எல்லா போராட்டங்களும் கர்த்தருடைய விடுதலை கொடுப்பார். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அற்புதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வாராக. முதலாவது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு எப்படி பதில் கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது பதில் எப்படி பதில் கிடைக்குமா? ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். முதலாவது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது அந்த காரியத்துல முதலாவது நம்ம பார்க்கிறோம். ஆபத்து நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு பதில் கிடைக்கிறதா? கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதத்திலே அநேகர்களுக்கு ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவர்கள் விடுதலையாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கடந்து வரும்போது செங்கல் உருவாக்கிட்டு பார்வோன் சேனை பெரிய ஆபத்து வருகிறது. அவர் மோசே கர்த்தரை என்னை நோக்கி கூப்பிடுறது உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொல்லி கர்த்தர் செங்கடலை இரண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடந்தது போல அவரை கடந்து போய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதே போலதான் கர்த்தர் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் நமக்கு ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் மாத்திரமல்ல, அவர் விரும்புகிறது என் பிள்ளைகள் அனுதினமும் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். என் பிள்ளைகள் அனுதினமும் என்னை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். தேவாலயத்தில் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தரை செவிசாய்க்கும் இருக்கிற இடங்களில் கர்த்தரை உண்மையாக கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி தேவனை கூப்பிட்ட ஒரு ராஜாவை கொடுத்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாக புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் அதிகமாய் தியானிக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் மாத்திரம் கூப்பிடவில்லை, ஜனங்கள் எல்லோரும், யூதா ஜனங்கள் எல்லோரும், இஸ்ரவேல் எல்லோரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் அற்புதமாய் அவர்கள் 2 நாளாக புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண? யோசபாத்துங்கிற ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிற இந்த 3 ராஜ்யங்களை நம்ம பார்க்கும்போது யாரா? மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட தேவன் இந்த 3 ராஜ்யங்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் கடந்து வருகிறது. யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் ஒருவருக்காய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆனால் அவனுக்கு இருந்த நாட்களிலே அதிகமான படை வீரர்களை வைத்திருந்த ஒரு ராஜா என்று சொல்லி பார்த்தா யோசபாத் ராஜா தன் படை வீரர்களை அவர் நம்பியிருக்கலாம். யுத்தம் 3 ராஜ்யங்கள் 5 ராஜ்யங்கள் வந்திருந்தால் அது முறியடிப்பதற்குண்டான யுத்த வீரர்கள் யோசபாத் ராஜாவுக்கு இருந்தது. ஆனாலும் அவன் ராஜ்யங்களை தேடி போகவில்லை, மற்ற ராஜாக்கள் உதவி கலைக்கவில்லை. அவன் உதவிக்கு கலைத்தது யார் என்று சொல்லி பார்க்கும்போது 2ஆவது வசனம் சொல்லப்படுகிறது. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் பாருங்க, தேசத்துக்கு விரோதமாய் வரல, ஜனங்களுக்கு விரோதமாய் வரல, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் என்று சொல்லி அவன் ஜனத்துக்காக வருகிறார்கள் சொல்லியிருந்தார்கள். ஜனத்துக்காக வருகிறார்கள், தேசத்துக்காக வருகிறார்கள், ராஜ்யத்தை பிடிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு யோசனை செய்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறார்கள் சிலர் வந்து யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்று சிலர் வந்து கூறுகிறார். ராஜா உமக்கு விரோதமாய், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை உமக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னபோது அவர் அறிவித்தார்கள். 3ஆவது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து, ஹல்லேலூயா, உமக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டபோது அவர் பயந்து, ராஜா பயப்படுறான். 3 ராஜ்யங்கள் எனக்கு விரோதமாய் பயந்து அவன் ராமணங்களை தூக்கி சேர்க்கவில்லை, மற்ற ராஜ்யங்களை உதவி கலைக்கவில்லை. அவன் உதவி கலைத்தது யாருக்கு சொல்லி நாம் பார்க்கும்போது
அப்பொழுது யோசேப்பு பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவின் உபவாசத்தை புதுப்பித்தான். அல்லேலூயா. ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒருமுகப்படுகிறார். தனக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்லி மற்ற ராஜ்யங்களிடத்தில் போய் உதவி கேட்கவில்லை. மற்ற ராஜ்யங்களிடத்தில் போய் அவர் தேவனை விட்டு மற்ற ராஜ்யங்கள் உதவி கேட்கவில்லை. தன்னுடைய ராணுவ வீரர்களை தன்னுடைய சேனையை கூட்டவில்லை. அவன் ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடுவதற்கு யூதாவின் உபவாசம் அவனுக்கு வந்த அந்த சோதனையிலே அவன் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்தது மாத்திரமல்ல, உபவாசத்தை கூறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவின் உபவாசத்தை கூறுகிறார். 4 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூறினார்கள். ராஜா சொன்ன அடுத்த நிமிடமே யூத ஜனங்கள் யாரும் மறுப்பு சொல்லவில்லை, கடந்து வருகிறார்கள். தேவனிடத்திலே சகாயம் தேடும்படியாக கடந்து வருகிறார்கள். யூதாவிலே எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூத ஜனங்களுக்கும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று அல்லேலூயா எங்க நிற்கிறாராம்? தேவனுடைய ஆலயத்திலே தேவ சபையிலே கடந்து வந்து நிற்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே ஒரு சபையிலே நின்று என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடப்படுகிறார். அல்லேலூயா. எப்படியான ஆபத்து வரும்போது ராஜ்யங்களை தேடி போகவில்லை, மற்ற ராஜ்யங்களை உதவிக்கு அழைக்கவில்லை, தன்னுடைய ராணுவத்தை அவர் சேர்க்கவில்லை. ராணுவத்தை விட்டு ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து தேவனை தேடுகிறதற்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுகிறான். கர்த்தரை நோக்கி சபையிலே நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். தேவரே, ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவருக்கோடு எதிர்த்திருக்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீ உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு இது உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசேப்பு ராஜா அந்த இடத்துல கர்த்தருக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டின போது கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கிற சமயத்திலே 12ஆம் வசனம் இப்படியால் சொல்லப்படுகிறது. எங்கள் தேவனே, அவர்கள் நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. ஒரு ராஜா சொல்லுகிறார், எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். அல்லேலூயா. எப்படியா? எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியல என்று சொல்லி எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய கண்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். சகாயம் கிடைக்கும் வரை யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரன் போல கர்த்தரை முன்பாக நின்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தேவன் அற்புதமாய் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். 15ஆம் வசனம், சகல யூதா கோத்திரத்தாரை எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லி அறிந்தால் அதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மத்திலே பலத்த அற்புதத்தை செய்ய, யுத்தம் செய்ய கர்த்தர் நம்மத்திலே நிற்பார். நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வருவார். அதுக்கப்புறம் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை கர்த்தரை கடந்து வருகிறது. 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லி அறிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க பயப்பட தேவையில்லை, கலங்கம் தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, உண்மையாய் கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுவித்து நம்மை பாதுகாத்து நடத்த ஒரு வல்லமை தேவனாய் இருக்கிறார். இதே வார்த்தை 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருந்தீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆபத்து வருதான், நீங்க பயப்பட தேவையில்லை. ஒரு ஆபத்து வருதான், கலங்க தேவையில்லை. நீங்க உலகால் பண்ணியிருந்து கர்த்தரை நோக்கி உண்மையா நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி. பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீங்க உலகால் பண்ணிட்டு, அப்பா எனக்கு இந்த ஆபத்து வருகிறது, இந்த ஆபத்துல ஒரு விடுதலை கொடுக்க மாட்டீங்களா, இந்த கஷ்டத்துல ஒரு விடுதலை கொடுக்க மாட்டீங்களா, இந்த போராட்டத்தில் கர்த்தரை நோக்கி போராட்டம் ஒரு விடுதலை கொடுக்க சொல்லி உலகால் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண இறங்கி வருவார். அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட யோசேப்பு ராஜா 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பு தரை மட்டும் முகம் குனிந்து, எப்படியா தன்னை தான் பதில் வந்து அடுத்த நிமிடமே அவனுக்கு ஒரு தைரியம் வந்து கர்த்தரை விடுவிப்பான், இந்த ஆபத்திலிருந்து கர்த்தரை விடுவிப்பான், நான் அவர் மகிமைப்படுத்துவதற்கு வந்தது விசுவாசத்தை கர்த்தர். அவர் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தி, ராஜா என்கிற ஒரு பெருமை இல்லை, நான் ராஜா கர்த்தரை குறிப்பு பணிய மாட்டேன் ஒரு பெருமை இல்லை, தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தை தன்னை முகம் குனிந்து, கர்த்தரை மட்டும் முகம் குனிந்து, சகல யூதர்களும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தர் முன்பாக தாழ விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, அப்படி தேவ சமூகத்தில் ஒரு ஆபத்து வரும்போது தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பது மிக முக்கியமா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் மீண்டும் அது பெரிய ஒரு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் அடுத்த செய்தி என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும்போது தன்னுடைய சேனை முன்பாக துதி செய்கிற கூட்டத்தாரை நிறுத்தினார். 20ஆம் வசனம் சொல்லப்பட்ட பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிகள் அவர் கிருபை ஏற்றுள்ளது என்று கர்த்தரை பாடும் ஆடகரை நிறுத்தினார். அவன் செய்த 2வது காரியம், முதலாவது தன்னை தாழ்த்தினான், தேவரை நோக்கி கூப்பிட்டார், பதில் வந்தது, பதில் வந்து அடுத்த நிமிடமே தன்னை தாழ்த்தினான். 3வது செய்த ஒரு காரியம், யோசேப்பு ராஜா துதி செய்கிற கூட்டத்தாரை பாடகரை தன்னுடைய சேனை முன்பாக நிறுத்தினான். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, தாழ்த்துறது மாத்திரமல்ல, துதி செய்ய வேண்டும். நீங்க துதிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை கர்த்தர் செய்வதாக. ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, துதிக்க வேண்டும். நீங்க தேவ சமூகத்தில் துதித்து நீங்க செபிக்கும் போது, நீங்க துதித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு எழுப்பி வந்த கூட்டத்தால் எழுப்பி வந்த போராட்டங்களை, ஆபத்தை கர்த்தர் முறியடித்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவர் நிறுத்தினான். 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே 3 ராஜ்யங்களுக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கத்தை உண்டாக்கி, அந்த 3 ராஜ்யங்களையும் கர்த்தர் அவர்களுக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்கி அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பு பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க துதிக்கும் போது, நீங்க தேவ சமூகத்தில் துதிக்கும் போது தாழ்த்தி கர்த்தரை ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி நம்மை தாழ்த்தி கர்த்தரை துதித்து நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு செய்கிற, அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அப்பன் புத்திரரும் மோவாபின் சேர் பிரதேசத்தாரே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பு பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தான். ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் திரும்பி வந்து கர்த்தரை வகைப்படுத்தினார்கள். 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வாசிக்கும் வரை விடாக்காமலே கூறினார்கள். அங்கே கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் வரைக்கும் பெராக்கா என்று பெயர் கழித்தது என்று சொல்லுவார். பெராக்காவை கூட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தினார்கள், மகிமை செலுத்தினார்கள். கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார், எங்கள் யுத்தத்திலே எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆபத்து காலத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது வெளிப்பட மட்டுமல்ல, என் மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் யோசேப்பு ராஜாவும் ஜனங்களும் பெராக்காவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எப்படியா 27ஆம் வசனம், பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிப்புற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேமிலிருந்தும் அவர்களுக்கு முன்னாலே யோசாபாத் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் எப்படி வந்தார்களா? அவர்கள் தம்புகளோடும் சுரமண்டலங்களோடும் ஊழியர்களோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தார்கள். எப்படியா? அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் ஊழியர்களோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். வெறுமையா வரல, கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு திரும்பி வந்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தி கடந்து வந்தார்கள். எங்க வந்தாங்களா? அப்படி வீட்டுக்கு போகவில்லை, ராஜ்யத்துக்கு போகவில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்தார்கள். ஒரு ஆபத்து வந்தது, அதுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி மற்ற ஜனங்களிடத்துல பேசுவதில்லை. அவன் தேவ ஆலயத்துக்கு கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஆபத்து வருது. ஒரு ஆபத்து வருகிற நேரத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த நேரத்தில் விடுதலை பெற்றுக் கொண்டு நீங்கள் கடந்து வேண்டும். தேவ ஆலயத்துக்கு வருவது கடினம். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவ ஆலயத்துக்கு கடந்து வந்தார்கள். தேவ ஆலயத்துக்கு கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோசேப்பு ராஜா எழுப்பி வந்த 3 ராஜ்யங்களை அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தவர், வெட்டுண்டு விழச் செய்தது. நமக்கு விரோதமாக எழுப்பி வருகிற சத்துருவான போராட்டங்களை, விரோதம் எழுப்பி வருகிற ஆபத்து காலத்தில் ஆபத்துகள் வருவது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக. பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது பதில் எப்படியா? ஆபத்திலிருந்து கர்த்தரை கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். அவர்கள் தேவனை கொடுக்கிறார். இரண்டாவது, கர்த்தரை எதற்காய் கூப்பிட வேண்டுமா? நம்மளுடைய பலவீனப்பட்டு நம்முடைய சுகவீனத்தில் இருக்கும் போது நம் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் கர்த்தரை நோக்கி உண்மையாக கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்ட ஒரு மனிதனை நம்ம பார்த்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனம். பத்திமேயு என்கிற ஒரு குருடன், இரண்டாவது கர்த்தரை கூப்பிட வேண்டும். முதலாவது ஆபத்து நேரத்தில் கர்த்தரை கூப்பிட வேண்டும். இரண்டாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் கர்த்தரை கூப்பிட வேண்டும். நம் சுகம் வேதனைப்பட்டிருக்கிறோம், சுகவேதப்பட்டிருக்கிறோம். நம் சுகம் பெற தேவனை நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு சர்வ வல்லமை தேவனை நமக்கு கூப்பிடுகிறோம். இரண்டாவது மனிதன் தேவனை கூப்பிட்டான். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை கூப்பிட்டான்? அவனுக்கு பார்வை கிடையாது, பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை உண்மையாய் கூப்பிட்டான். கர்த்தர் பதில் தந்தார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அவருடைய 10ஆம் அதிகாரம் அவருடைய 46ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். யார் எரிகோவுக்கு? சீசர்களும் எரிகோவுக்கு கடந்து வருகிறார்கள். எரிகோவுக்கு கடந்த ஒரு சமயத்திலே அங்கே இருந்து அவர்கள் புறப்பட்ட போது பத்திமேயு என்ற ஒரு குருடன் வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவரும் அவருடைய சீசர்கள் யாரும் வந்தார்கள். அவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவுக்கு புறப்படுகிற போது திமேயுவின் மகனுமாகிய பத்திமேயு என்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல சத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. ஜனங்களும் சீசர்களும் புறப்பட்டு போகும் போது அங்கே அவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தான் பத்திமேயு. யார் வருகிறார்கள்? எதற்காக இந்த சத்தம், எதற்காக இந்த கூச்சல் என்று சொல்லி அவன் அதிகமாக எந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறது, யார் வருகிறார் என்று சொல்லி அவன் அருகில் இருந்திருந்து கேட்டிருக்கலாம். அவன் அருகில் யாராக இருந்திருக்கலாம், அவர்கள் கேட்டிருக்கலாம் யார் வருகிறார் என்று சொல்லி கேட்டிருக்கலாம். அதற்கு சொல்லுகிறார் 47ஆம் வசனத்திலே, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான்.
பத்திமை குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். அந்த இடத்துல பாருங்க, அவன் குருடன் என்ன யார் வருகிறான்னு தெரியல. ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கிறது, சீசன் வந்து புறப்படுகிறார்கள், சலசலப்பு சத்தங்கள் அதிகமா இருக்கிறது. ஏன் இந்த சத்தம் சொல்லி அவன் இருதயத்திலே சிந்தித்து யாரிடமாவது கேட்கலாம்னு சொல்லி மனிதர்கள் அவன் கேட்டிருக்கலாம். யார் வருகிறார், எதற்காக இந்த சத்தங்கள், எதற்காக இந்த கூச்சல், இந்த சத்தங்கள், இந்த பெரிய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, யார் வருகிறார்கள், ஏன் இவ்வளவு ஜனக்கூட்டம் இந்த இடத்துல என்று சொல்லி அவர் கேட்டிருக்கலாம். அது யாராவது ஒரு மனிதன் வந்து இயேசு வருகிறார் என்று சொல்லி சொல்றான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவனுடைய இருதயத்தில் விசுவாசம் வருகிறது. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார் என்று சொல்ல பார்க்கிறோம். அவர் எங்க வந்துட்டு இருக்கிறார் தெரியாது, நமக்கு எந்த இடத்துல இருக்கிறார் தெரியும், அவன் பக்கத்தில் நிற்கிறார், தூரம் இருக்கிறது தெரியல. ஆனால் இயேசு வருகிறார் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்டு அவன் இருதயத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், நான் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடியா என் தாவீதின் குமாரனே என்று சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். அவன் கூப்பிட்டு தொடங்கின உடனே அந்த அருகில் இருந்தவர்கள் அவனை பேசாதபடி அகற்றுகிறார்கள். ஆனாலும் அவன் அதற்கு அதிகமாய் சத்தம் அதிகமாய் கேட்கும்படியாய் தேவனுடைய செவியிலே, தேவனுடைய செவியில் அவருடைய சத்தம் அதிகமாய் கேட்கும்படியாய் அவன் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறான். 47ஆம் வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அகற்றினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை அநேகர் அகற்றார்கள் பேசாமல் இருக்கும்படி. ஆனால் பர்த்திமேயு முன்பு கூப்பிட்டதை காட்டிலும் சத்தத்தை பார்க்கிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டான். அல்லேலூயா. அநேக ஜனக்கூட்டத்தின் சத்தத்தின் மத்தியில் இவன் சத்தம் இவன் அதிக சத்தத்தோடு கூப்பிடுகிறான். இவன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவன் சத்தத்தை கேட்டான். பாருங்க, அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில ஜனங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பேசுகிற சத்தத்தை காட்டிலும் இவன் சத்தம் அதிகமாய் கூட்ட போது அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். 49ஆம் வசனம், இயேசு நின்று அவன் கர்த்தரை நோக்கி அவன் சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இயேசு நின்று அவனை அழைத்தவர் சொன்னார், அந்த குருடனை அழைத்து திறன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அழைக்கிறார் என்று சொன்ன அடுத்த நிமிடமே அவன் எழும்பி தன் மேல் வசத்தில் எரிந்துவிட்டு தேவன் அண்டையிலே, இயேசுவின் அண்டையிலே கடந்து போகிறான். இயேசுவினிடத்தில் அந்த இடத்துல வந்து இயேசு அவனை நோக்கி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரே சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி, நான் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி, நான் பார்வையடைந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டும், நான் பார்வையிடம் உங்கள் முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறான். அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அவனுடைய விசுவாசம், நீ விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, நீ விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நீ உண்மையாய் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், நம்ம சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். குருடனுடைய பத்திமையுடைய சத்தத்தை கேட்ட தேவன் நின்று அவனை அழைத்து வரும்படியாக சொல்கிறான். அவன் அழைத்து வரும்படியான வார்த்தையை கேட்டபோது தன் மேல் வசத்தில் எரிந்து விட்டு கடந்து போய் தேவன் அடையிலே வந்து நின்று எப்படியா எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான் என்று சொன்ன பார்க்கிறோம். தேவன் எங்கிருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து அவரிடத்துல நான் என்ன இயேசுவை நோக்கி நான் என்ன செய்ய வேண்டும், அதற்காக குருடன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். இயேசுவை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். இப்படியா உன் விசுவாசத்தோடு நீ கூப்பிட்ட உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு சென்றான். பார்வை அடைச்சு அவன் வீட்டுக்கு போகல, தேவனுடைய வழியிலே சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புதேவனே,
நீ விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நீ விசுவாசத்தை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நின்று நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்தத்தை கேட்டு அப்படியே போகிற தேவன் அல்ல, இயேசு சத்தத்தில் நின்று அவனை அழைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவன் சுகத்தை கொடுத்து கர்த்தர் கடந்து போனார். அவன் சுகத்தை பெற்று உடனே அந்த குருட பத்திமை என்ன செய்கிறான்? வழியிலே இயேசு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, கர்த்தரை நோக்கி நம் விசுவாசத்தோடு கூப்பிடும் போது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஜனங்கள் அவர் அதட்டினார்கள், பேசக்கூடாது என்று சொல்லி அவன் அதட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் சத்தத்தை அவன் கேட்கிறான், அவர்கள் சொல்லுகிறதை கேட்கவில்லை. அவன் இன்னும் அதிகமாக சத்தத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின்னே கடந்து போகிறான். இயேசுவுக்கு பின்னே சென்று தேவநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் பார்வை அடையாளம் எரியோவுக்கு அநேக ஜனங்கள் பார்த்திருக்கலாம். எரியோவுக்கு கடந்த அநேக ஜனங்கள் அவனை பார்த்திருக்கலாம். இவன் பார்வையடையாத பத்துமே தான் பார்வையடைந்து சொல்லி அவன் சொல்லியிருக்கும் போது அவன் சொல்லியிருக்கிறான், இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சுகத்தை கொடுத்தார், பார்வையை அவன் காரணம் சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்திருக்கிறான். தான் சொல்கிறார், வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் சுகம் பெற்று வீட்டுக்கு போகவில்லை, தன் குடும்பத்தாரை பார்க்க போகவில்லை, தன்னுடைய உறவினர்கள் பார்க்க போகவில்லை, இயேசுவுக்கு பின்னே கடந்து போகிறான். அன்பு தேவஜனமே, நாம் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதா இல்ல, அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதாக இருக்க வேண்டும். அப்படி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மை அந்த ஆபத்திலிருந்து விடுவித்து நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நம்மை விடுவிக்கிறது, அவர் உங்களை விடுவிக்கிறது. யோசேப்பு ராஜாவை எப்படி ஆபத்திலிருந்து ஜனங்களை எப்படி ஆபத்திலிருந்து விடுவித்தாரோ, பத்திமை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு இருந்த அந்த சுகவேதத்திலே கர்த்தர் எப்படி சுகத்தை கொடுத்தாரோ, அதே போல கர்த்தர் நன்மையாக நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கும் சுகத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தேவசமூகத்தில் ஒவ்வொருமா தேவசமூகத்திலே வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவசமூகத்திலே கண்களை மூடி ஒவ்வொருமா கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை, ஆபத்து காலத்திலே கர்த்தருக்கு கூப்பிடும், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவஜனமே, ரெண்டு காரியங்களை குறித்து மாத்திருக்கிறோம். நம்ம எந்த சூழ்நிலை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்? அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். யோசேப்பு ராஜா 3 காரியங்களை செய்தார். தனக்கு ஆபத்து வரும்போது மனிதனை தேடி போகவில்லை, தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு தன்னை தாழ்த்தி ஜெபித்து தன்னை தாழ்த்தி துதித்து ஜெபித்த போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி அவன் யுத்தத்திலே ஜெயத்தை பெற்று தேவாலயத்தை கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பத்திமை ஜனங்கள் அவனை பேசாதபடி அதட்டுகிறார்கள். நீ பேசாமல் என்று சொல்லி பேசாமல் என்று சொல்லி அதட்டுகிறார்கள். ஆனாலும் அவன் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் சத்தத்தை கேட்டு நின்று அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறான். நாம் இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம். நமக்கு ஆபத்து வரும்போது கர்த்தரை ஆபத்து வரும்போது மாத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? அல்ல, அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமா? இந்த நாளில ஒரு தீர்மானத்தோடு கடந்து போவோம். அப்பா, எனக்கு ஆபத்து வரும்போது மாத்திரம் தெரிகிற பிள்ளைகள் அல்ல, அனுதினமும் சமூகத்துல அனுதினமும் நான் கடந்து வந்த சமூகத்துல உண்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள், உண்மை நோக்கி நான் செபிக்கிற பிள்ளைகள், உண்மை நோக்கி நான் துதிக்கிற பிள்ளையா இருக்க கர்த்தர் எனக்கு வழிவாசல் திறந்தவர்களே என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இறுதியின் ஆழத்திலிருந்து தேவசம் வந்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம செபிப்போமா? இறுதியின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய. நீ ஆபத்து வரும்போது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உனக்கு பதில் கொடுப்பார். நீ அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற சமயத்தில் தேவனுக்கு விரோதமாக ஏற்படுகிற எல்லா ஒரு சத்துருவும் கிரியிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். செபிப்போம். தேவனாக மகிமைப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் அளித்த நல்ல பிதாவே,
மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சமூகத்தில் உண்மை துதித்து பாடி ஆராதனைப்படியான கிருபையை எனக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுது, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தவா என்று சொன்ன அந்த வார்த்தை பிரகாரமாய் சொல்லப்படேன். உண்மை நாங்கள் ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல, அனுதினமும் உன்னோடு கூப்பிடுகிற பிள்ளைகளாய், அனுதினமும் ஒரு சகோதரங்களை செபிக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே எங்களை பாதி நடத்தும்படியாக கூறுகிறோம். இதன் பிரகாரம் எங்களை நடத்துகிறப்பா. அனுதினமும் நாங்கள் செபிக்கிற பிள்ளைகளாய், அனுதினமும் ஒரு சகோதரத்தை நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறது என்று சொல்லி கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். தேவன் அற்புதங்களை கற்று செய்கிறபடியா தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தகப்பனே, செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, பக்தி வைப்புடன் இப்படி விசுவாசத்தோடு ஒரு சமூகத்தில் நோக்கி அதிகமாக சத்தம் கூப்பிட்டாங்க. அதே போல நாங்கள் விசுவாசத்தோடு ஒரு சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க நோக்கி பார்க்க நோக்கி கூப்பிட என் தேவர்கள் திரும்பி பாராட்ட முடியாது. நம்ம ஜெபிக்கும் ஒரு காலத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும்படியான மாற்றம் இந்த சபையில் திறக்கப்படும். சபையில் இருக்கிறவங்க ஆத்மாக கலந்து தேவநாமத்திலே மகிமைப்படுத்தும். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியான மாற்றம் கர்த்தர் கிருபை பாராட்டும் திறக்கம் செய்யும். வாம சம்பந்தங்களை ஆவியான மோசத்தில் ஒவ்வொரு நம்பிக்கை இதை பாதுகாப்பு இயேசு நாம் கேட்கிறோம். நல்ல ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல பலாகையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.